பொம்பளை பிள்ளைங்க நாகரிகமா துணி போட்டுக்கிறதுக்கு அபி ஒரு காரணம் இருக்கு. எல்லாம் சரியாயிடும்பா. எல்லாம் சரியாகணும், எல்லாம் சரியாகணும். அபிக்கு 12 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சின்ன புள்ள இந்த கடையை எப்படி நடத்த போறான்னு நினைச்சேன். மாசம் 5ஆம் தேதியான கரெக்டா கதவை தட்டி மாமா வாடகைன்னு காசை கையில கொடுத்து ஆச்சரியப்பட வைப்பாடா. 1 மாசம் கூட அந்த வாடகையை நிறுத்தி வச்சதே இல்லப்பா. சரி சரி, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. அது நார்மலாவே மூஞ்ச பார்க்க முடியாது. நீ வேற ஃபீல் பண்றியா? அதான் சொன்னேன் மகனே. அப்பா ஒன்னும் கவலைப்படாதப்பா. எண்ணி 3வது மாசம் அபி டெய்லர் கடையை திறக்கிறோம். அதெல்லாம் திறந்துடலாம்டா. ஆனா இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு? அதாவது மொத்தமா 10 பேர் கூட நடக்காத இந்த தெருவுக்கு மேம்பாலம் கட்ட போறேன்னு இந்த கல்லை கொண்டாந்து கொட்டிட்டு போயிருக்கானுங்க. காலங்காலமா நம்ம கையில் இருக்கிற சொத்துடாது. ஏன் கவர்மெண்ட் இது மேல கேஸ் போட்டுச்சு? ஆமா, இது எல்லாத்துக்கும் என்னடா காரணமா இருக்கா தெரியல. ஏய், நீ பிசினஸ் பண்றேன்னு எல்லா காசையும் கொண்டு போய் விட்டவனா நீ? இங்க பாரு, இப்போது உண்மையை சொல்லு. எந்த பிசினஸ் பண்றப்ப எவங்கிட்ட கடன் வாங்கி தராம விட்டுட்ட? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கிறியா? சொல்லு. இத பாருப்பா, அன்னைக்கும் அபி முன்னாடி இதே மாதிரி தான் கேட்டேன், இன்னைக்கும் அதே தான் கேட்கிறேன். நான் பிசினஸ் பண்ணி எங்க அப்பா காசை மட்டும்தான் தோத்தனே தவிர நாளா எவனும் ஏமாத்தினது இல்லை. புரியுதா? ஆமா, நமக்கு தெரிஞ்சவங்க யார் இல்லாட்டி வேற யாரா இதை செஞ்சிருப்பாங்க? கண்டுபிடிக்கணும்பா. இவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து நம்ம மேல கல் எறிகிறான். கல்லு நம்ம மேல மட்டும் விழுந்தா பரவாயில்ல, எந்த பாவமும் பண்ணாத அபி மேலையும் விழுதுப்பா. இத பாருப்பா, அவனை நீயே விட சொன்னாலும் நான் விட மாட்டேன். கேஸ் முடியட்டும், கைய கால உடைச்சி எடுத்துடுறேன். ஏய், கைய கால உடைக்கிறது என்ன? கழுத்து எடுத்து போடுறா. சொத்தை வித்தாவது கேஸ் எடுத்து உன்னை வெளியே கொண்டு வந்துடுற. கவர்மெண்டே இந்த கடையை அலோவ் பண்ணக்கூடாது. புல்டோசர் வச்சு அப்படியே தரமட்டமாக்கணும். அப்படி உன்னால முடியலையா? ஒரு இடியை இறக்கி அப்படியே மண்ணோட மண்ணை ஆக்கிடு கடவுளே. அபி, அம்மா 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 அபி, அம்மா, உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எல்லாருக்கும் நீ நல்லதே செஞ்சா கூட அதை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சண்டை போடுறாங்கல்ல. சரி, நீ கவலைப்படாத, அம்மா இருக்கேல்ல, எல்லாம் சரியாயிடும். அம்மா, நான் நிமிர்ந்து உன்னை பார்க்கட்டுமா? ஏன், அம்மா மறைஞ்சிருவேன்னு சந்தேகமா இருக்கா? வா, நான் உன் முன்னாடி வர்றதும் இல்லை மறையறதும் இல்லை அபி. அம்மா எப்பவுமே உன் ஞாபகத்திலே இருக்கேன், உன் மனசுலயும் இருக்கேன். இனி நான் நேர்ல வர வேண்டிய அவசியமே இல்லம்மா. நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சு. மா, எனக்கு எந்த ராஜகுமாரனும் வேண்டாம்மா, நீ மட்டும் போதும். உன் கனவை பிடிச்சிக்கிட்டு நம்ம கடையை பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். தனியாவா? அடையாளத்துக்கு மட்டும்தானே அப்பா இருந்தாரு, மற்றபடி நீ தனியா தானம்மா இருந்த. அம்மா, நான் உன்னை பார்த்து பேசுறதுனால மறுபடியும் மறைஞ்சு போயிட மாட்டியே? அதெல்லாம் போக மாட்டேன் அபி. உன் மனசுக்குள்ள ஓரத்துல ஏதோ ஒளிஞ்சிருக்க அபி. நீ எதையோ மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்க. போய் சாப விடுறவனுக்கு இது கண்டிப்பா நடக்கும். இந்த அப்பாவை தேடி நீயே வருவே. அம்மா,